சூரியனின் பெண்ணே பூக்களமா போர்க்களமா வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே சூரியனின் சூரியனின் பெண்ணே பூக்களமா போர்க்களமா வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே சூரியனின் பெண்ணே பூக்களமா போர்க்களமா வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே இது வீடுதான். அவன் இங்கதான் இருக்கான். இவன் தான் இன்ஸ்பெக்டர். இவன் தான் அந்த கொலைகாரன். கொலைகாரன்? என்ன சொல்றீங்க? என்னடா ஒண்ணு தெரியாதவ மாதிரி முழிக்கிற? கொன்னுடுவேன்னு சொல்லி உண்மையிலே என் பிள்ளை கொன்னுட்டேடா. நிக்கிறாளே மூதேவி, அவளை என் புள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிற ஆத்திரத்துலதான் இந்த படுபாவி கொன்னுட்டான். தீனாவை நீங்க கொலை பண்ணதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதனால நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். இன்ஸ்பெக்டர், இது யாரும் உங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என் பேர் பிரஸ், நான் ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர். நான் யாரையுமே கொலை பண்ணல சார். நீங்க பெரிய பிரஸ் ரிப்போர்ட்டரா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி நாங்க உங்களை ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் ஆகணும். சார் கொஞ்சம் இருங்க சார், நாங்க எங்க லாயரை கன்சல்ட் பண்ணிட்டு வர சொல்றேன். முதல்ல அவர் ஸ்டேஷனுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் எந்த லாயரா இருந்தாலும் ஸ்டேஷன் வந்து பேச சொல்லுங்க. டேய், எந்த லாயர் வந்தாலும் சரி, நீ தப்பிக்க முடியாது. ஏண்டி என் பிள்ளைய கொன்னுட்டு இவனை வச்சுக்கலாம் பிளான் போட்டுட்டியா? சும்மா இருந்தோம்.
இன்ஸ்பெக்டர் வாங்க போலாம். ஏய் என்ன அடிங்க போங்கம்மா. இருடி நான் கவனிச்சுக்கிறேன். இதெல்லாம் நாங்க விடாதீங்க பாத்துக்கிறோம். சத்தம் போடாதம்மா. போங்கம்மா. என் புள்ளைய கொல்லாம தூக்குல போடுங்க. உயிரோட விடாதீங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது? அம்மா அம்மா அண்ணா உங்க உள்ள வர சொல்லு. சரிங்க. சரி பாத்துக்கிறேன். ஐயா உங்களை ஒரு விஷயமா பாத்துட்டு போலான்னு வந்தேன். தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் இன்னும் நாள் இருக்கு. அதுக்கு இல்லைங்க, ஒரு என்கொயரிக்காக வந்திருக்கேன். என்கொயரி ஒரு என்கொயரி விஷயமா தான். ஒரு என்கொயரி விஷயமா. யாருகிட்ட? ஐயா ஒரு சின்ன விவரம் தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். பேசுறப்ப வார்த்தை முக்கியம். கேளு. உங்ககிட்ட பிஏ இருந்தாரே அந்த தீனா. சின்ன பையன் எங்கிட்ட டிரைவரா இருந்து பிஏ ஆனவன். பாவம் அநியாயமா இறந்துட்டான். அல்பாயுசுல போயிட்டான். அவர் கேரக்டர் பத்தி ஏதாவது உங்களுக்கு? இதெல்லாம் எங்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியா? சார் பிஏ கிட்ட கேட்டேன். அவர் எதுவா இருந்தாலும் ஐயா கிட்ட தான் கேட்கணும்னு சொன்னாரு. அதனாலதான் உங்ககிட்ட கேட்கறேன். அந்த பையன் நல்ல பையன் தான். அவன் பொண்டாட்டி தான் ஒரு மாதிரின்னு கேள்விப்பட்டேன். ஏதோ ரிப்போர்ட்டர் கூட அப்படி இப்படின்னு. அதை இவன் தட்டி கேட்டிருப்பான் போல இருக்கு. அந்த ரிப்போர்ட்டர் இவனை போட்டு தள்ளிட்டான். அவனும் என்கிட்ட விசுவாசமா வேலை பார்த்தவன் தான். இப்படி நடக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தப்பா நினைக்காதீங்க ஐயா. இன்னொரு விஷயம், உங்க ஆளுங்க கிட்ட சில கேள்விகளை கேட்கறத பத்தி உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லையே. நான் இவ்வளவு நேரம் கூட பொறுமையா பேசுனதே அதிகம். போய் ஸ்டேஷன்ல வேற வேலை இருந்தா போய் பாரு. செத்து போன தீனாவுக்கும் பிரசன்னாவுக்கும் அந்த பொண்ணு விஷயத்துல முன்விரோதம் இருந்திருக்கு. அதெல்லாம் வாஸ்தவம் தான் சார். அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வாய்ச்சண்டை இதெல்லாம் நடந்திருக்கு. உண்மைதான், நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா கொலை பண்ற அளவுக்கு என் பையன் போக மாட்டான் சார். அது மட்டும் இல்லாம அவ அத்தை பொண்ணு சார். அவ வாழ்க்கை என் பையன் கெடுக்கன்னு நினைப்பானா? அதை நீங்க சொல்லக்கூடாது சார், நாங்க சொல்லணும். 2 பேருக்கும் அடிக்கடி தகராறு நடந்திருக்கு. வீட்டுக்குள்ள மட்டும் இல்ல, வெளியிலயும் அவரை இழுத்து போட்டு அடிச்சிருக்காரு. அதுக்கு நிறைய சாட்சிகள் இருக்கு. அந்த அடிப்படையில தான் நாங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். வண்டியிலே இருங்க, நீங்க வர வேண்டாம். பாருமா பிரசன்னா. இருங்க சார். என்ன பிரசன்னா, என்ன நடந்துச்சு?
பிரசன்னா, இவ்வளவு நடந்திருக்கு, ஏன் இந்துவை அளவுக்கு அதிகமாக அவன் ட்ரீட் பண்ணதுனால நான் நடிச்சது உண்மை. ஆனா இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க. நான் உங்களை சந்தேகப்படல. ஆனா எப்படி இது நடந்துச்சு, யாருனால இது நடந்துச்சு தெரியல. இப்ப கூட எனக்கு என்ன பத்தி கவலை இல்லை ரேகா. பாவம் இந்து, அவளை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. இப்ப அவ எங்க இருக்கா? நம்ம வீட்டுலதாம்மா இருக்கா. வேண்டாம் வேண்டாம் நாங்க எவ்வளவோ தடுத்தோம். எங்க பேச்ச கேட்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப தாலி எழுந்துட்டு நிக்கிறா. இவன் இங்க வந்து மாட்டிக்கிட்டு இருக்கா. சார், இப்போ கலங்கி பிரயோஜனம் இல்ல. நான் அட்வொகேட் ரங்கநாதன் கிட்ட பேசிருக்கேன். பிரசன்னாவை பெயில்ல எடுக்க வேண்டிய அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் அவர் பண்ணுவாரு. நீங்க அவரோட பேசிருங்க. டோன்ட் வரி பிரசன்னா. சார், நான் அவரோட போன் நம்பர் டீடைல்ஸ்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க போய் அவரை மீட் பண்ணிருங்க. he will be able to handle everything. பாத்துன என்ன, நான் ஸ்டெடியா இருக்கிறேனா இல்லையான்னு என்ன செக் பண்றியா? நீ ஸ்டெடியா இருக்கியா இல்லையான்னு தான்டா நான் செக் பண்ணனே. ஏன்னா நான் வெளியில் போன கேப்ல நீ கட்டிங் போட்டிருந்தீங்கன்னா. அண்ணா, இன்னைக்கு கொஞ்சம் சரக்கு ஓவரா இருக்கிற மாதிரி இருக்குண்ணா. நீ தான்டா ரொம்ப ஓவரா. அண்ணா பாத்து தூண் கீழே விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பிடிச்ச. என்னடா ஒண்ணு இல்ல, என்ன பார்த்து நக்கல் பண்றியா? அப்படி இல்ல, ஒண்ணு இல்ல. அப்படி இல்லையா? அண்ணா, என்ன பார்த்து நக்கலா பண்ண? அப்படிலாம் ஒண்ணு இல்ல, சும்மாதான். பின் எதுக்குடா மண்டையை சொரிஞ்ச? மண்டை அரிச்சது, அதான் சொரிஞ்சனே. மண்டை அரிச்சுதா? திரும்பிடா. அண்ணே, அரை திரும்பே. இந்த மண்டையில அரிச்சதுன்னா பேன் இருக்குதுன்னு அர்த்தம். ஒத்துக்கலாம். உனக்கு எதுக்குடா அரிக்குது? தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கண்ணே. மறப்போம் மன்னிப்போம். சொல்ற நீ ஒரு டைம். மறப்போம் மன்னிப்போம். நீ சொல்றா? மறப்போம் மன்னிப்போம். நானும் மன்னிச்சுட்டு வா. சரி, ஏண்டா வச்சுக்க. சொல்லுங்கண்ணே. பழனி வர சொல்லி கார் எடுக்க சொல். அண்ணா, பழனிக்கு உடம்புக்கு முடியலண்ணே. உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கானே. ஏண்டா உடம்புன்னு இருந்தா சரியில்லாம தேண்டா போக, அதுக்காக வேலைக்கு வராம போயிருந்தா? அண்ணா, நாளைக்கு வேலைக்கு வந்துருவானே. நானே கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போறேன். நான் வேணா வந்து விட்டு வரட்டுமாண்ணே? அப்ப நான் என்ன மப்பு ஓவராய் பிளாட் ஆயிடுவேன் நினைச்சுக்கிறியா? இன்னும் 8 பெக் அடிச்சாலும் கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போவேன்டா, சரியா? என்னடா? ஏய், யாரும் என் கூட வரக்கூடாது, நானே போயிடுவேன். என்னடா இது? வரக்கூடாதுன்னு சொன்னா வர மாட்டீங்களா? அப்ப எனக்கு என்னதான் மரியாதை? என்னடா மசக்க மசக்கைன்னு பேரு வச்சா வயிற்ற வளர்க்கறதா? முதல்ல தொப்பைய குறைடா, தொப்பைய குறை. நீ என்னடா ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியாம இப்படி முடிய வளர்த்திருக்கிற? ஒரு 2 முளை மல்லிப்பூ வாங்கி இடையில சொருகி வை. மூளைல இல்ல முடிவாவது வளர்க்கலான்னு முடிவு பண்ணிட்டியா?
நிப்பாட்டு, உன் பாதுகாப்பை நிப்பாட்டு. எங்கடா ஸ்டேரிங்க காணோம்? அண்ணா அது எங்க இருக்குண்ணே? பின்னாடி மாட்டி இருக்கிறானுங்களா? அடே மச்சக்க, இங்கதான்டா இருக்குது. ஸ்டேரிங் கடிச்சிச்சு. ஏய், பத்திரமா போங்கடா. நீங்க பத்திரமா போங்கண்ணே. வாடவா, எனக்கே வா. நாம வரும் ரோட்ல ஒரு வயலையும் காணும். காலியா இருக்கு. எங்க கீரை காணும்? நான் ஓரம் பாரு சாவுகிறாட்டி போறேன். இப்படியே ரோடு காயான நல்லாக்கா இருக்கு.